வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. நாளைய குரூப் 2 எக்ஸாம்ல இந்த 3 தலைப்புல மினிமம் 5ல இருந்து 8 கணக்குகள் அதுவும் டைரக்டாவே கேட்டிருப்பாங்க. நீங்க ஒரு வேளை இந்த கணக்கெல்லாம் பார்க்கவே இல்லை அப்படின்னா கூட ஒரு முறை எல்லா கொஸ்டினையும் படிச்சுட்டு போயிடுங்க. ஜஸ்ட் நம்ம ஹிஸ்டரிலாம் படிப்பில்ல, அந்த மாதிரி கொஸ்டின் வித் ஆன்சராவது படிச்சுட்டு போங்க. வெறும் 247 கணக்கு 3 பிடிஎஃபா கொடுத்துருக்கேன். இதை படிச்சா மினிமம் 4ல இருந்து 8 கணக்குகள் உறுதி அப்படின்றதுக்கு கடந்த 10 வருஷம் குரூப் 2 கொஸ்டினை அனலைஸ் பண்ணி உங்களுக்கு பிடிஎஃபாவும் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஃபர்ஸ்ட் தலைப்பு சதவீதங்க. சதவிகிதம் 7th புக்லயும் 8th நியூ புக்லயும் இருக்குது. கிட்டத்தட்ட 140 கணக்கு இருக்குதுங்க. அடேங்கப்பா, இந்த 140 கணக்குல எவ்வளவு கணக்குகள் நம்ம குரூப் 2ல கேட்கறாங்க அப்படின்னு பார்த்தா 2022 குரூப் 2ல 2 கணக்கு, 19 குரூப் 2ல 2 கணக்கு, 18ல 2, 17ல 2, 16ல 1, 15ல 2, 14ல 2, 13ல 2. கடந்த 11 வருஷ குரூப் 2 கொஸ்டின்ல 16ல மட்டும்தான் ஒரு கணக்கு கேட்டிருக்காங்க. மீதி எல்லாத்துலயுமே 2 கணக்குகள் கேட்கறதால கண்டிப்பா நாளைய குரூப் 2 எக்ஸாம்லயும் 2 கணக்குகள் சதவீதத்துல கேட்பாங்க. அதுவும் 2022 குரூப் 2ல வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா புத்தகத்துல 7th 8thல இருந்து ஒவ்வொரு கணக்குகள் கேட்டிருந்தாங்க. இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா 2024 குரூப் 4 எக்ஸாம் நடந்துச்சு இல்லையா, அதுலயும் சதவீதத்துல நேரடியா புத்தகத்துல கேட்டிருந்தாங்க. சரிங்களா? அப்ப கண்டிப்பா வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாம், அதாவது நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கணக்குல 1 அல்லது 2 டைரக்டா கேட்பாங்க. ஜஸ்ட் ஒரு முறை எல்லா கணக்கும் பார்த்துருங்க. நான் ஷார்ட்கட்ல நடத்தி கொடுத்துட்டேன். அதாவது ஒரு 77 கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 152ல 77 கணக்கு ஒரே ஷார்ட்கட்டுங்க. ஒரு 4 கொஸ்டின் நீங்க பார்த்தாவே போதும் 77க்கு ஆன்சர் பண்ணிடலாம். அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாவே சொல்லி கொடுத்துருப்பேன். அதை ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும் அது எவ்வளவு ஈஸி அப்படின்னு. சப்போஸ் இப்பதான் சார் நான் புதுசா பார்க்குறேன், நாளைக்கு ஏதாவது ஒன்று பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்றவங்க ஜஸ்ட் ஒரு முறை 247 கணக்கு தானே டக்கு 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 டக்குன்னு இந்த 3 பிடிஎஃப் பார்த்துருங்க. கண்டிப்பா டைரக்டா கேட்பாங்க. புரியுதுங்களா? சரிப்பா. அதுக்கு அடுத்த தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டா கூட்டு வட்டிங்க. இந்த கூட்டு வட்டியை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க, புத்தகத்துல டைரக்டா கேட்பாங்க. நீங்க மோஸ்ட்லி பாருங்களேன், கடந்த 10 வருஷம் கேள்விலாம் பார்த்தா பழைய புக்கா இருக்கட்டும் புது புக்கா இருக்கட்டும் டைரக்டா புத்தகத்துல கேட்பாங்க. 2 வருஷம் 3 வருஷம், அரையாண்டுக்கு ஒரு முறை, காலாண்டுக்கு ஒரு முறை, இந்த மாதிரி கணக்கெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். புதுசாலாம் யோசித்து கிரியேட் பண்ண மாட்டாங்க, புத்தகத்துல டைரக்டா கேட்டுருவாங்க. சரிங்களா? ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டா கூட்டு வட்டியில வந்து ஒரு 43 கணக்கு நான் ஷார்ட்கட்லேயே நடத்தி கொடுத்துட்டேன். சரிங்களா? ஸோ அதை தான் உங்களுக்கு ஒருங்கிணைச்சிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், நான் இதை அனலைஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூக்கிட்டு இந்த கூட்டு வட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் டைப் பிரிச்சிருக்கேன். ஆண்டை பேஸ் பண்ணி, அதாவது 2 ஆண்டை பேஸ் பண்ணி, 3 ஆண்டை பேஸ் பண்ணி, அதே மாதிரி தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் அதில் 2 ஆண்டு பேஸ் பண்ணி 3 ஆண்டு பேஸ் பண்ணி இப்படிலாம் கேட்குறான்னு அனலைஸ் பண்ணி தான் இந்த ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்ணியிருக்கேன். அதில் வந்து 2022 குரூப் 2ல 2 கேள்வி, 2 கணக்குமே டைரக்டாக புக்கில் தான் கேட்டாங்க. 19ல் 1, 18ல் 3 கேள்வி. சூப்பருங்க. அதுக்கப்புறம் 17ல் கேட்கல, 16ல் ஒரு கேள்வி, 15ல் 2 கேள்வி, 14ல் ஒரு கேள்வி. கடந்த 10 வருஷத்தில் 17ல் மட்டும்தான் கேட்கல, மீது எல்லாத்துலேயுமே 1 அல்லது 2, 3 வரைக்குமே கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்ப கடைசி எக்ஸாம்ல நமக்கு ஒரு 2 கணக்கு கேட்கறதால நாளைய குரூப் 2லயே 2 கணக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் சொல்லிடுறேன், நீங்க நான் இன்னும் இந்த நம்ம மெட்டீரியல் பார்க்கணும்னு கூட அவசியம் இல்லை. நீங்க தாராளமா உங்க புக்ல இருக்கிற கூட்டு வட்டி சம்ஸ் ஜஸ்ட் ஒரு முறை படிச்சுட்டு போங்க. கொஸ்டின் வித் ஆன்சர், வேற ஒன்றும் இல்லை. இப்போ நீங்க இதை படிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், இங்க பாருங்க 2022 குரூப் 2ல கேட்டிருப்பாங்க. ரூபாய் 5000க்கு 12% ஆண்டு வட்டியில 2 ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கூட்டு வட்டியை காண்க. அதுக்கு ஆன்சர் 1200
1242 அவ்வளோதான். நாளைக்கு அப்படி இருக்கும், டிக் பண்ணுறேன். இப்படி பார்க்க சொல்கிறேன். இல்லை எனக்கு தெரியும்னா தாராளமாக அப்படியே பாருங்கள் சார். நான் அதை வந்து உங்களை சொல்ல, ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு முறை இதெல்லாம் ரிவிஷன் பண்ண போகிறீங்க. புதுசாக இருக்கிறவங்களுக்கும் சேர்த்து சொல்கிறேன், சரிங்களா? ஏன்னா இதெல்லாம் டைரெக்டாக வரக்கூடியது. ஓகே, தெளிவாயிடுச்சுங்களா? சூப்பருங்க. அடுத்ததாக வந்து பார்த்தா அடுத்த தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். வேறு எதுவும் இல்லை, தனி வட்டி. ஸோ இந்த தனி வட்டி ரொம்ப முக்கியம். இதில் மடங்கை பேஸ் பண்ணி நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஆண்டை பேஸ் பண்ணி, மாதங்கள் பேஸ் பண்ணி, நாட்களில் பேஸ் பண்ணிலாம் கொஷின்ஸ் இருக்குது. ஆனால் குரூப் 2 பொறுத்த வரைக்கும் நாட்கள் பேஸ் பண்ணி அவ்வளோவா கேட்கறதில்ல. மாதங்கள், ஆண்டுகள் பேஸ் பண்ணி தான் கேட்குறாங்க. அதுவும் மடங்கு பேஸ் பண்ணி நிறைய கேட்குறாங்க. பாருங்களேன், மடங்கு பேஸ் பண்ணி 16, 17, 18 தொடர்ந்து 3 எக்ஸாம் ஒவ்வொரு கேள்வி கேட்டிருப்பாங்க. ஸோ அப்போ இங்கே 2 எக்ஸாமில் கேட்காததாலையும் புது புக்கில் மடங்கு இருக்கிறதாலையும் கண்டிப்பாக வரக்கூடிய, அதாவது நாளைய தேர்வில் மடங்குலேருந்து ஒரு கேள்வி கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. இந்த தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் கடந்த 10 வருஷத்தில் 14 குரூப் 2ல் 1ங்க, 15ல் கேட்கல, 16ல் 2, 17ல் 1, 18ல் 1, 19ல் 1, 22ல் 4 கணக்குகள் வரைக்கும் கேட்டிருக்காங்க. இதான் ஹைலைட்டு. இது வரைக்குமே 4 தான் கேட்டதில்லை. இந்த குரூப் 2ல், அதாவது போன 2022 குரூப் 2ல் 4 கணக்கு வரைக்கும் கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ இதில் ஒரு 52 கணக்கு அழகாக நடத்தி கொடுத்துருக்கேன். இந்த கணக்கெல்லாம் ஒரு முறை பார்த்துட்டு போயிடுங்க, சரிங்களா? எல்லாமே ஆல்ரெடி நம்ம நடத்தினது தான், வித் ஆன்சர் கொடுத்து வச்சிருக்கேன். மேபி இந்த பிடிஎஃப் கொடுத்துட்டேன், ஆன்சர் எனக்கு இதில் கிளிக் பண்ணி பார்க்க தெரியல அப்படின்றவங்க பிளேலிஸ்ட் இருக்கும். 2024 குரூப் 2 தனி வெட்டின்னு பிளேலிஸ்ட் இருக்கும். 2022 குரூப் 2024 குரூப் 2 சதவிகிதம் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். 2024 குரூப் 2 கூட்டு வட்டின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ தாராளமாக நீங்கள் அந்த கொஷின்ஸ் அதில் போய் பிளேலிஸ்ட்டில் போய் ஆன்சர் கீ பார்த்துக்கலாம், சரிங்களா? ஆக மொத்தம் இந்த 3 தலைப்பு மூலமாக எனக்கு எவ்வளோ கேள்விகள் எதிர்பார்க்கலான்னு பார்த்தா நான் ஒவ்வொரு தலைப்புக்கும் கடந்த 10 வருஷத்தை சொல்லிட்டேன். ஓவராலாக நான் கூட்டினா 2022 குரூப் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா 8 கணக்கு கேட்டிருக்காங்க இந்த 3 தலைப்பில். 2019 குரூப் 2ல் 4 கேள்வி, 18 குரூப் 2ல் 6 கேள்வி. இதான் முக்கியம். ஸோ கடைசி 3 எக்ஸாமில் 4, 6, 8ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் 5ல் இருந்து 7 கணக்குக்குள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி தான் நம்ம வச்சுக்கணும். சூப்பருங்க, 5 கணக்கு வந்தால் பெரிய விஷயம், சரிங்களா? சூப்பர். அதுக்கடுத்தது 17 குரூப் 2ல் 3 கேட்டிருந்தாங்க, 16 குரூப் 2ல் 4, 15 குரூப் 2ல் 4, 14 குரூப் 2ல் 4. ஸோ ஒரு எக்ஸாமில் வந்து ஒரு கூட்டு வழியில் கேட்கல, அதனால தான், சரிங்களா? அதை விட்டுருங்க. ஸோ மீதி எல்லா எக்ஸாம் பார்த்தா 4ல் இருந்து 8 வரைக்கும் ஹைலைட் போயிருக்கு. அப்போ கண்டிப்பாக நாளைய தேர்வில் இந்த 3 தலைப்பில் மினிமம் 4 அல்லது 5 கணக்கு கன்ஃபார்ம்ங்க. சூப்பர். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதில் வந்து பார்த்தா 3ல் இருந்து 4 கேள்விக்கு சொல்லியிருந்தோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4ல் இருந்து 5 கேள்விக்கு சொல்லியிருக்கோம். ஆக மொத்தம் 8 கணக்கு நான் கொடுத்துட்டேன். இன்னும் ஒரு வீடியோ போடுறேன், அதுலேயே 4 கேள்வி வர மாதிரி கொடுத்துட்றேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸியாக எதுவுமே பண்ணாமே சுத்தமாக படிக்கலனா கூட அழகாக ஒரு 15 கணக்குகள் வாங்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு நைட்டே கொடுத்துட்றேன். அதையும் பார்த்துட்டு அழகாக தூங்கிட்டு நாளைக்கு எக்ஸாம் எழுத போயிடலாம், சரிங்களா? சரிப்பா, இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்களா? கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க, டெலகிராம் குரூப்க்கான லிங்க்லாம் இருக்கும். ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிட்டிங்கன்னா நம்மளுடைய இந்த கொஸ்டினுக்கு, அதாவது இந்த தலைப்புக்கெல்லாம் பிடிஎஃப் அதிலே ஷேர் பண்ணுறேன். வீடியோஸு தமிழ்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வேணுன்றவங்க டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லைப்பா அதெல்லாம் வேணாம்ப்பா, பிடிஎஃப் சொல்லுங்கன்னா அதுக்கு அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க. வந்தீங்கன்னா பிடிஎஃப் 1, பிடிஎஃப் 2, பிடிஎஃப் 3 அப்படின்னு இருக்கும், சரிங்களா? ஸோ 3 பிடிஎஃப்பும் தனித்தனியாக பிடிஎஃப் 1, 2, 3ன்னு இருக்கும். ஏதாவது ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். பிடிஎஃப் 1 கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வெப்சைட் போகும். போனீங்கன்னா ஒன்றும் இருக்காது, முதல்ல வந்து விளம்பரம் இருக்கும், அப்படியே நவுந்து வந்தீங்கன்னா 2 விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் ஒரு 15 செகண்ட் அங்கே டைம் வரும். 15, 14, 13, 15 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. 15 செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆயிடும், சரிங்களா? ஸோ அப்படியே நீங்க பேக் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் இந்த யூடியூப் லிங்கே வரீங்க. வந்தீங்கன்னா இப்போ பிடிஎஃப் 2 கிளிக் பண்ணீங்க. அதுக்கு போயிட்டு இதே ப்ரொசீஜர், அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு, சரிங்களா? ஸோ மறக்காம இதை பார்த்துருங்க. நான் அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது 4ல் இருந்து 5 கணக்கு வர மாதிரி ஒரு வீடியோவில் பார்த்துடலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.